சித்தாரை வடிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்ப சுந்தர் விட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இதை யாருக்காக கொடுத்தான் பல்பொடி ஒண்ணு வாங்கின 2 இலவசம். பல்பொடி வாங்கின புரசு நாக்கு வலிக்கிறது இலவசம். சரி, ஒண்ணு வாங்கினா 2 இலவசம். இலவசம். நீங்க ஒரு தடவை வாங்கி விளக்கி பாருங்க. எது அப்புறம் 10 மாசம் விளக்க வேண்டியது இல்ல. தேங்காய் பால், இப்ப பருத்தி பால். பருத்தி பால் அப்புறம் 2 பேரும் சேர்த்துக்கிட்டு விசாரிப்பான். மச்சான் சொல்லுங்க. எப்பவுமே நாகரிகம் தான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம். கொஞ்சம் பேசலாம், கொஞ்ச நாளைக்கு தான். அப்படிங்களா? ஆமா. சரி. சைவம் எப்பவுமே நிரந்தரம். அசைவம் கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம், திருவிழா சாப்பிடுவோம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிடுவோம். சரி. ஆனா 6 நாளைக்கு சாப்பிடுறது சைவம். அதனால நீண்ட நாளைக்கு நல்ல பேர் வாங்கணும்னா அதுதான் பெரிய விஷயம். சரி. அதனால ஏதோ பொம்பளை படம் மாதிரி தெரியுது. முதல்ல பார்ப்போம், அப்புறம் கேட்போம், அப்புறம் விசாரிப்போம். சரி, பிள்ளை வருமா? எதுக்கு? என்ன குழந்தை பிள்ளை கூட்டி போய் கிளிகள் காட்டவா? அடே அப்பா, என்ன ஆட்டம்! இன்னும் கொஞ்சம் வளர்த்தியா இருந்து கொஞ்சம் கலரா இருந்து பொம்பளை புள்ள மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சுக்க. கலர் இல்லையா? பிடிக்கவே முடியல. கலரான புள்ளப்பா. எதுல கலரு? வெயிட்டா போட்டுருக்குதுப்பா. உடலிச்சு அப்பல வெள்ளாய் வந்தது மாதிரி. இல்லை, காது கேட்காதோ? காது கேட்காது. ஒருவேளை காது லூசா இருக்குமா? இருக்கலாம். பாக்க காதுன்னா செகுடுன்னு அர்த்தம். செகுடு முண்டை 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 காது கேட்காதியா? ஐயோ, மூஞ்சி முகரையும் பாரு. சரி, தமிழ்ல பேசி பாப்பா. பேசுங்க. வணக்கம். ஃபோக்கஸ் பொம்மை மாதிரி. ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஐயோ வேண்டாம், எனக்கு வீட்டு வந்துடும். சரி, அத்தை மகன் வந்துடும். நான் ஐயனார் கோயிலுக்கு நாடத்துக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நான் பேச மாட்டேன், எனக்கு செஞ்சா பிடிக்காது. பாலமுருகா, இந்த பிள்ளை எல்லாத்தையும் கெடுக்க பார்த்தது. சோறு திங்கலையா? நல்லா சேவை பண்ணிருக்கேன்னு சொல்லுது. வாந்தி வருதா? 5 மாசமா தெரியுது. அழகு போட்டாங்கலாம் பழனிமலை முருகன் கோயில். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. கோயில்ல போய் தேங்காய் உடைச்சு வாழைப்பழத்தை வச்சு அன்னதானம் போடுறாங்களா? சாப்பிட்டு வந்தான். நல்லெண்ணெய் பக்கத்துல உட்காந்துருக்காரு. 3 ஓட்டு. ஒழுக்கம் தேவை. நல்ல சாப்பாடு. இப்ப நீ பேசாமல உங்க புட்டு வீங்கி போயிடும். ஐயோ, ஆளு மூஞ்சி முகரை பாரு. ஏயா, நான் மௌன விரதம் இருக்கேன்னு சொன்னேன். உனைய பாம்பு உண்பதுக்கோ கோலா புட்டுங்கிற
வாய் ஊமையான்னு கேக்குற, வாயில வச்சங்களான்னு கேக்குற. ஓ தின்னக்கா யார் யாரி முதல்ல? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி அடக்கமா பேசணும் தெரியும் மாடியில? ஆம்பளை ஆம்பளை பார்த்தோன்னா வாங்க. எதுக்கு? பால் சாப்பிடுறீங்களா? ஐயோ இல்ல பழம் சாப்பிடுறீங்களா? இல்ல அதை சாப்பிடுறீங்களா? இல்ல இதை சாப்பிடுறீங்களா? சரி, அதான் பக்குவமான பொம்பளை. இல்லையா அப்படி பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தப்பு சார். வாங்க சார். பால் வேணுமா? இல்ல வடை வேணுமா? வேணாம். பழைய ஓட்ட வடை வேணுமா? அது எங்க அப்பா அச்சு முறுக்குதே வேணுமா? அச்சு முறுக்கு நெளிச்சு போய் கிடக்குது. ஐயோ யார் யாரி முதல்ல? முழங்கால் சத்தம் ஏத்தி விட்டுருக்கேன். அதுக்கு நான் பொறுப்பு கூட. என்ன என்னையா பொம்மலை நான் சொல்றல. திருப்பதியில இருக்க முருகனுக்கு பொதுவு சொல்றேன். சரி. பள்ளியில இருக்கிற பெருமாளுக்கு பொதுவு சொல்றேன். சரி. ஏன் மாத்தி சொல்ற? என்ன மாத்தி மாத்தி சொல்ற? என்ன மாத்தி சொல்றாங்க? திருப்பதியில யார் இருக்கா? திருப்பதியில முருகன். பழனியில யார் இருக்கா? பெருமாள். அப்பா விராலிமலையில யார் இருக்கா? என்னமா இப்படி கேட்கிற? விராலிமலையில எங்க அண்ணன் கணேசன் இருக்கேன். நான் 3 குழந்தை சொல்றேன். பங்காளி கூட கை தட்டு. என்னன்னு? திருப்பதியில இருக்கிறது முருகன் தான். எப்படி சொல்ற? திருப்பதியில் லட்டுக்கல்ல வேலை பார்க்கறான்ல, அது பேர் முருகன். கை தட்டு பங்காளிங்களா? பள்ளியில பஞ்சாமிர கடையில் வேலை பார்க்கறான்ல, அவன் பேர் பெருமாள். பெருமாள். சரி. விராலிமலையில கீழே உட்காந்துருக்கான்ல சுருட்டு வந்துக்கிட்டு, அவன் பேர் கணேசன். கணேசன். யோ பெரிய அறிவாளி நினைப்பா உனக்கு. ஆம்பளை பொம்பளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆம்பளை ஆயிரம் உன்னை ஞாபகத்துல வச்சுக்க. யார் சொன்னது? யார்? நானே சொல்றேன். தங்கையை தனக்குரிய வெளியே போயா போதும். இதான் அவங்க தெரியுமா உலகத்துல? வீடு அரை வீடு உலகமே கிடையாது. முதல்ல ஆம்பளை என்ன பண்ணுவ? அரே நீ மட்டும் கிடையாதியா? ஒத்த ஆம்பளை இங்க தமிழ் உலகத்துக்கு மதிப்பு அது கிடையாது. என்ன அது கிடையாது? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. என்னன்னு? அதாவது என்ன கல்யாணம் பண்ணாத ஆம்பளை எத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க பெருசா? ஏமா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர் ஐயா அப்துல் கலாம். சரி. அவர் கல்யாணம் பண்ணாரா? பண்ணல. ஏன் கல்யாணம் பண்ணல? கல்யாணம் பண்ணிருந்தா எதையுமே செய்ய விடாம உங்களை செய்ய சொல்லிருப்பீங்க. அதனாலதான் அவர் மரியாதை முதல் முக்கியம். ரொம்ப அவசியம். இங்க பாரு ஆம்பளை பெருசு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கொடுத்தா என்னத்துக்கு பேசாம போயாங்கிட்டுமா? நான் சொல்றேன் பொம்பளை தான் எல்லாமே சொல்றேன். நான் ஆம்பளை தான் பெருசுங்கறேன். நான் பொம்பளை பெருசுங்க. நான் எனக்கு பெருசுங்கறேன். எனக்கு பெருசுங்கறேன். அண்ணே ஒரு டேப் எடுத்து எடுத்துறோம் கலந்து போ. யோ யாரு பெருசா இருக்கு? யோ எதுக்கியா? நான் எனக்கு தான் மனசு பெருசுங்கறேன். நான் ஆம்பளை தான் மனசு பெருசுங்கறேன். ஆட்கள் பொம்பளை தான், அழிக்கிறது பொம்பளை தான். அதெல்லாம் அழிக்க கூடிய பொம்பளைகிட்ட போனா என்னதுக்கு? எப்பவுமே ஆம்பளை தான் ஆணவமானவர்கள். இங்க பாரு ஆம்பளை உலகத்துல ஆணுக்கு அடிமை கிடையாது. இது சட்டம். அதெல்லாம் ஐயனார் கோயில். ஆமா. கோயிலுக்குள்ள நீ எட்டு கட்டு உள்ள இருக்குல்ல கருவறை. ஆமா. கருவறைக்குள்ள உன்னை விடுவோமா? விட மாட்டீங்க. தெரியுதுல்ல? தெரியுது. அப்ப அந்த யாருக்கு நீ வாங்குற? நான் போறேன், நீ வாங்கணும். சிறுநீர். என்ன சிறுநீர்? சிறுநீர். திருநூறுன்னு சொல்லியா? உறுதி விபூதி. சரியா? கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்றான். எந்த கோயிலா இருந்தாலும் சரி பண்றான். மேல புஷ்பத்துல தண்ணி ஊத்துறது யாரு? எதுல? புஷ்பத்துல. ஆம்பளை ஐயரு. ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா. தெரியுதுல்ல? தெரியுது. உனக்கு மேல என் தண்ணி ஊத்துனா தான் குழுக்குள்ள இருப்பல காம்பளியா. சரி. ஒழுக்க மறந்துக்கு நான் பஸ் ஓட்டுவேன். ஓட்டுவியா? யாரு? நான் பஸ் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். பஸ் ஓட்டுறது யாரு? ஆம்பளை. கார் ஓட்டுறது யாரு? ஆம்பளை. ட்ரெயின் ஓட்டுறது யாரு? ஆம்பளை. நான் கழுதி கேமரா எடுக்கிறது யாரு? ஆம்பளை தான். மணி என்ன தள்ளிக்கங்க. மைக் செட் போடுறது யாரு? ஆம்பளை தான். நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அவர் கேள்விக்கு வந்து ஆண்கள் எல்லாம் கை தட்டினாங்க. புடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா பெண்கள் கை தட்டுங்க. இப்ப எல்லாத்துக்கும் போடுறது ஆம்பளை. இந்த ஆம்பளை எல்லாம் பெத்தது யாரு? ஒரு ஆம்பளை கொடுத்த பொம்பளை. இதெல்லாம் நீ பேசாத. அப்படிலாம் கிடையாது. ஆம்பளை பிள்ளை எப்படி பாப்பா? மனசு வச்சாதான் ஆம்பளை நீ வருவ. எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க. நீ பெட்டி கடை மாதிரி யாரு? சரக்கு நான் கொடுக்கணும். சரக்கு கொடுத்தாதான் உனக்கு பெருமை. இங்க வரு. இல்லன்னா நீ வீச்சமாயிருவ. சாவின்னு ஒண்ணு இருந்தா முதல்ல பூட்டு ஒண்ணு வேணும். உன் பூட்டுக்கு சரியான சாவி சரியான மருந்து வேணும். ஏன் பூட்டு சாவி குறுபிடிச்சு போயிடும். அம்மாங்கிற பட்டத்தை புருஷன் கொடுக்கணும். யார் சொன்னது? தாய்ங்கிற பட்டம். இங்க வரு. உனக்கு மோட்சம். இல்லாட்டி நீ ஆயிரம் வீச்சம். பேசி புரி. ஏன்னா வந்து மக்களுக்கு புரியணும். இப்ப என்ன சொன்னீங்க? அம்மாங்கிற ஸ்தானம் வந்து ஆண்கள் நீங்க தரணும் எங்களுக்கு. அதே மாதிரி அப்பான்ற ஸ்தானம் பெண்கள் நாங்க தரணும் உனக்கு. அப்பதான் நீ ஆம்பளை. உண்மையா கை தட்டுங்க பாப்பா எல்லாரும். சரிமா, ஏத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப நீ என்னை அப்பா வாக்குற. ஏய் அப்ப நீ மாசம் ஆகுற. இல்லம்மா, என்னை அப்பாங்கிற உரிமை கொடுக்கறது யாரு? நீ தான். அப்ப உன்னை நான் அம்மா வாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அம்மா வாங்கணும்லமா. குஞ்சு போட்டேன்.
அந்தால மாசம் மாசம் நீ சூப்பருங்கிறியா? ஆமாமா, அப்பதான் அப்பா வர முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வண்டியில விட்ட படுத்திருக்கியா, பெர்மிஷன் வாங்கிட்டு அம்மா வைக்கலாம். அது வரும்போது சொல்லிட்டான், கையெழுத்து போட்டேன். என் அண்ணன் நீ என்ன வேணாலே முன்னாடி பண்ணிக்கிட்டான். இப்ப புரியுதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஊட வரக்கூடாது, நீ தாத்தா வேணும் 2 ஆமா. ஆம்பளை உலகத்துல பொம்பளை எதுவுமே அதாவது ஆண் இல்லையே பெண் இல்லை, அதாவது ஜாதி 2 ஜாதி தாங்க முதல்ல. என்னன்னா ஆண் ஜாதி ஒண்ணு பெண் ஜாதி ஒண்ணு. ஆக மொத்தம் ஒரு ஆண்களை மனசு வச்சாதான் பெண் வாழ முடியும், பெண் மனசு வச்சாதான் ஆண்கள் வாழ முடியும். சண்டை வேணா வம்பு வேணா, ஒழுங்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்பளை குனியறதா நிமிர்றதா உங்க இதுதான் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆம்பளை குனிஞ்சு நடந்தா அந்த குடும்பத்துல பொம்பளை சரியில்லைன்னு அர்த்தம். பொம்பளை நிமிர்ந்து நடந்தா ஆம்பளை குனிஞ்சு நடக்கணும். பொம்பளை குனிஞ்சு நடந்தா ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கலாம். அப்படி கிடையாது. 4 சுவத்துக்குள்ள பெண்கள் வாழ்ற வரைக்கும் தான் ஆண்களுக்கு மரியாதை. அதே அந்த பெண் 4 சுவத்தை தாண்டிட்டா உனக்கு மரியாதை கிடையாது. 10 சுவத்தை நான் தாண்டுவேன். என்னது? ஆம்பளை 10 குடி சுவத்தை தாண்டுவேன். நான் 11 தாண்டுவேன். 10 குட்டி சுவத்தை தாண்டாலும் 100 குட்டி சுவத்தை தாண்டாலும் ஆம்பளைக்கு ஆம்பளை தான் பேரு. நான் 15 தாண்டாலும் பொம்பளை பொம்பளை தான். அது கிடையாது, அதுக்கு பேரே வேற. என்ன? தேவலோகத்துல சொல்லுவாங்கல்ல, என்னன்னு? தேவடியான்னு. அதுதான் தேவர்களுக்கு அடியார். தேவர்களுக்கு அடியார். அதான் தேவடியான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நான் பஸ் ஓட்டுவேன். நானும் பஸ் கார் ஓட்டுவேன். நானும் கார் ஓட்டுவேன். வேன் ஓட்டுவேன். நான் கழுதை ஓட்டுவேன். நானும் கழுதை ஓட்டுவேன். கை விடுமா, வாழ்த்துக்கள்மா. வாமா, எல்லாம் கையை பிச்சை எடுத்துட்டு போறாங்க. விடுமா. மாமா கார் தெரியும்ல, டோக்கன் அவுட் தான் வாங்கணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும். கழுதைக்கு எத்தனை கால்? கழுதைக்கு சத்தியமா 4 கால் தாங்க. நான் கழுதைக்கு ஆளே இல்லைங்கிறேன். என்ன என்ன இங்க இருக்கவங்க குறுக்கு போய் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பெட்டிக்கான முட்டா பயலா? கரெக்டா இருந்தா ஆன்சர் சரின்னா கையெழுத்துங்க. கழுதைக்கு ஆள் இல்லைங்கிறேன். நான் கால் இருக்குங்கிறேன். அண்ணா கழுதை எழுதுங்க. கால் இருக்கா? கையெழுத்து கேப்பனா? ரொம்ப தப்பு 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 தப்பு. அதாவது ஒரு வார்த்தைக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. நீங்க என்ன கேட்டீங்க? கழுதைக்கு கால் இருக்கா இல்லையான்னு. அதே கழுதை இருக்குன்னு சொன்னேன் நானு. நீங்க கழுதை கால் இல்லைன்னு சொன்னீங்க. எழுதுனா கால் இல்லங்கிறீங்க, எழுதாட்டினா நீங்க எத்தனை கால் சொன்னீங்க? 4 கால். நான் 5 காலுங்கிறேன். நான் 4 காலுங்கிறேன். இந்த சாமி ஐயனார் சாமி மேல சத்தியமா, உங்க நெஞ்சு மேல சத்தியமா நான் 4 கால். ஐயனார் மேல சத்தியமா, பாவாடை மேல சத்தியமா 5 காலுங்கிறீங்களா? பொட்ட கழுதைக்கு எத்தனை காலு? மாமா போடு போடு சோடு போடும்போ போய் அந்த நெல்லு. நான் 3000 ரூபாய் நாடகம் கட்டு போயிருப்போம். யூடியூப் போட்டுட்டு காலையில யார் வீட்டுல சொல்றாங்க. பொட்ட கழுதைக்கு 4 காலு, கடா கழுதைக்கு எத்தனை காலு? 2 ஒண்ணுதே. பொட்ட கழுதைக்கு 4 காலுதே, கெட்டா கழுதைக்கு 4 காலுதே. கடா கழுதைக்கு 5 கால். நான் 4ங்கிறேன். 4 மூலை 4 கால் இருக்கும். கீழே குனிஞ்சுவாரு, நடு ஒரு மூர்த்த கால் இருக்கும். நான் கழுதை அவன் வீட்டுல ஒழுங்க போடி விடுவேன். ஏன் சத்தியமா 4 கால் தாயா? 5 கால் உனக்கு தெரியல, விட்டுரு. பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண போ வெண்ண. யார வெண்ணன்ற? நீ வெண்ண பக்கா வெண்ண நம்மள பூரா வெண்ண நீ சொன்ன. உன்னை நான் வெண்ண நான் நிரூபிக்கிறேன். நீங்க ஊரா கையிட்டு பங்காளியில வெண்ண அதுல இருந்து வரும். எங்க இருந்து வருது சொல்லு? நெய்யில இருந்து வரும். எங்க நெய்? தயிர்ல இருந்து வரும். தயிர் மோர்ல இருந்து வரும். மோர் எதுல இருந்து வரும் சொல்லு? பால் எதுல இருந்து வரும்? பால் பசுமாட்டுல இருந்து வரும். மாட்டுக்கு எந்த இடத்துல இருந்து வரும்? கேட்ட கேள்விக்கு பதில். மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். இவரை காப்பாத்தல ஜக்கதேவி. ஜக்கதேவா மாட்டுக்கு காம்பில் இருந்து வருவதுதான். மாட்டுக்கு எத்தனை காம்பு? மாட்டுக்கு 4 காம்பு. உனக்கு தெரியல, மைக்க மாத்து. 2 பால் எதுல இருந்து வரும்? மாட்டுல இருந்து வரும். மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. உனக்கு தெரியல, மைக்க மாத்து. மாத்து. பசுமாட்டுல இருந்து பால் வருமா, காளை மாட்டுல இருந்து பால் வருமா? பசுமாட்டுல இருந்து. பசுமாடுங்கிறது ஆணினமா பெண்ணினமா? நல்ல ஒழுக்கம் தேவை. பால் கொடுக்குற ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. அப்ப நீ தான் என்ன பண்ணிருக்க? அவ்வளவு விஷயத்த சொல்லிருக்கேன். ஆமா, நல்ல டவுசர் போடல இங்கிட்டு வந்துரு. நல்ல டவுசர் போடல வந்துரு. ஏய் ராமா, நீ சேனப்பால் சாப்பிட போற.
அது 3 கோட்டு கோயில்தான். விஷயம் தெரியாது நினைக்கிறேன். என்னது? நான் பெரிய கோபக்காரன். இங்க வர போனா போயிட்டு ஒரு 3 லட்சம் விடுறேன். அப்படியா? நேத்து 500 ரூபாய் தான் அடிக்கிறது. என்ன சொல்றீங்க? 500 ரூபாய் நான் ஒரே சமாளிச்சேன். எப்படியா முடியும்? 500 ரூபாய் எப்படி சமாளிச்சேன்? எப்படி? ஓடி போயிட்டேன். திருப்பி அடிச்சேன்ல. என்ன அடிச்சீங்க? மூத்திரம் தான். வயத்துல அதான வரும். ஒரு கொடையில எத்தனை பேர் நனையாம போக முடியும்? 2 பேர் 3 பேர் போறோம். நாங்க 15 பேர் நனையாம ஒரே கொடையில போறோம். பெரிய ஆச்சரியம். எப்படி அது? அன்னைக்கு மழை வேலை இல்ல. மோரை பாரு. 3 சைக்கிள் எத்தனை பேர் போக முடியும்? 2 பேர் 3 பேர் போலாம். இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் 102 பேர் ஒரே சைக்கிள்ல. அப்பா பெரிய உலகமா நடிப்புடா இது. எப்படியா முடியும்? ஓட்டுன பேர் 100 ஜனா. அவரை சுருக்கமா 100 கூப்பிடுவாங்க. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். 102 வந்துருச்சா? எப்படி? எலுமிச்சம்பழம் பாத்திருக்கேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிட்டேன். அது என்ன கோணா பூனா சூனா? கோணானா கொழுக்கட்டை, பூனானா புரோட்டா, சூனானா சூப்பு. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சரி. எலுமிச்சம்பழம் பாத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் அது ஆம்பளையா பொம்பளையா? யோ என்ன பெரிய இம்சையா இருக்குது. எங்க அக்கா நீ சொல்லுங்க அதெல்லாம் பெரிய வினையா இல்லையாக்கா? அப்பதான் நம்ம மாட்டிக்கிட்டீல்ல. எப்படி அட்வான்ஸ் வாங்குற? கையாட்டி என்ன பண்ண? எலுமிச்சம்பழம் பொம்பளையா ஆம்பளை கடையை உயிரை போட்டு வாங்குறாங்க. அப்படி எலுமிச்சம்பழம் பொம்பளை, எலுமிச்சம்பழம் ஆம்பளை, பொம்பளை. எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சா என்ன வரும்? கொட்டை வருமா? சார் வரும். பதில் இங்க இருந்து வரல. கமான் பாய்ஸ். அங்க இருந்து வருதியா? சார் வரும். சாரு சாருங்கிற வாத்தியாரா டீச்சரா? கொட்டையும் சேர்ந்தே வரும். கடைசியா சொல்றேமா. ஏமா அவசரம்? சரி பொருணா அவசரப்படாத. அங்க வாங்க வந்துருச்சு. சாருங்கிறது சாருங்கிறது வாத்தியார். டீச்சர்ங்கிறது பொம்பளை. எலுமிச்சம்பழத்துல என்ன மிச்சம்? கொட்டை. எங்களுக்கு அதான மிச்சம். அவ்வளவு வித்தியாசம். அப்ப எலுமிச்சம்பழம் ஆம்பளை தானே? அதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? இன்னொரு பேர் ராஜகனி. ராஜகனினா ஆம்பளை கனின்னு அர்த்தம். பொம்பளை கனினா ராணி கனின்னு அர்த்தம். ராணி கனி. இப்ப நகை சுத்தி வருது. வரல ஊனுவோம். எதை உள்ள விடுவீங்க? இப்படி வரல உள்ள விட்டு மாட்டுவோம். சூலாயத்துல உள்ள குத்துறது எலுமிச்சம்பழம் கனி. ஏன் ராஜகனியை குத்துனா தான் அடங்குவீங்க கனி. அதனாலதான் அதுக்கு பேரு ஆம்பளை கனி. நீ கட்டிக்கல பாவாடை. ஏன் அதுக்கு பேரு பாவாடைன்னு வந்துச்சு? இடுப்புல கட்டினால பாவாடைன்னு வந்துச்சு. குளிக்கும் போது மேல கட்டி இப்ப முக்காவாடையா? குளிக்கும் போது மேல அப்படி நான் போட்டுருக்கேன் முழுக்கால் மரப்பு முழுக்கால் டவுசர். ஆமா இது வரைக்கும் போட்டா அரக்கால் டவுசர். உள்ள போட்டுக்கிறது சட்டி. ஏன் சட்டின்னு பேர் வந்துச்சு? உள்ள போடுறோம்னா சட்டி. அது முட்டிக்கு மேல போட்டுருப்போம். உள்ள எல்லாத்தையும் ஒட்டி இருக்கும். அதனாலதான் இது பேர் சட்டி. இதுக்கு பேர் பாவாடைன்னு வந்துச்சு. பாவம் பண்ற வடைய மூடி வச்சிருக்கீல்ல, அதான் பாவாடை. முளைப்பாரி பார்த்திருக்கேன். ஏன் முளைப்பாரி பேர் வந்துச்சு? ஏன்னா இப்படித்தான் அந்த நாட்டுல பொழப்பியோ நல்லா தெரியும். பின்னாடி பின்னாடி தெரியாதா? சரியா வளர்ச்சி இல்லையா? நான் எதிர்பார்த்தது 15-20 நாள் முளைப்பாருன்னு பார்த்தேன். 8 நாள் வளர்ச்சி கம்மி. 7 நாளா? அதுல தண்ணி முட்டை அங்க போட்டுருக்கு. நல்லா தெரியணுமா? அதான் முளைப்பாரி. சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? சரிங்க. ஆமா சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? அப்படி கிடையாது. நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தா சூப்பர், உன் தங்கச்சி இருந்தா பேச்சுக்கு நீ தான் பொண்டாட்டி வச்சுக்க. வலைய விரிச்சு போடு. மாட்டுறது மட்டும் எதுவும் கிடைக்கலன்னா நக்கு. அதாவது எள்ளு போட்டா எள்ளு முளைக்கும். சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். ஒண்ணுமே போடலன்னா முளைக்காது. புல்லு முளைக்குமா? அப்படிக்கிட்டா உட்காந்துருப்பான். சும்மா விட மாட்டான். மாட்டை விட்டு மேய விட்டுருவான். இப்ப நீதான் பொண்டாட்டி. ஒரு பேச்சு எனக்கு தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? ஒரு நீங்க வந்து நான் உங்களுக்கு பொண்டாட்டி. நாத்தனா. ஏன் நாத்தனாரு? ஒண்ணு போட்டு நாத்தனாரு. தாலி ஏத்தனார் நாத்தனார். பொம்பளை மஞ்சள் போட்டுருக்க. ஆமா. மஞ்சள் எதுல இருந்து வரும்? மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்குல இருந்து வரும். மிளகு தூள்ல இருந்து வரும். மிளகாத்தூள் மிளகாப்பட்டில தூள்ல இருந்து வரும். மூக்கு இப்போ எல்லா பொடியும் சொல்றேன். ஆமா. மஞ்சள் தூள் மஞ்சள்ல இருந்து வரும். ஆமா. மிளகு தூள் மிளகுல இருந்து வரும். மிளகா பொடி மிளகால இருந்து வருது. மூக்கு பொடி மூக்குல இருந்து இல்ல மாட்டிக்குவேன். அதுக்கு ஏதோ தயார் பண்றாங்க. அது கோலையில இருந்து வரும். ஆனா போடுறதுனால அது பேர் மூக்குப்பொடி. பாக்கு மரத்தை வெட்டினா என்ன வரும்? பாக்கு வரும். தேக்கு மரத்தை வெட்டினா தேக்கு வரும். பனை மரத்தை வெட்டினா பனை வரும். ஓ பனை நொங்கு வருமுங்க. நான் கேட்டது பணம் வருமா? தங்க செயின் உருக்குனா என்ன வரும்? தங்கம் வரும். வெள்ளி செயின் உருக்குனா வெள்ளி வரும். இரும்பு செயின் உருக்குனா இரும்பு வரும். சைக்கிள் செயின் உருக்குனா சைக்கிள் வரும்.
என்னத்த சொல்ல நான் எப்படி சூப்பரா பேசுறேன்னா கை தட்டுங்க எல்லாரும். கிழிச்ச அவளுக்கு தெரிஞ்ச பிடிச்சா உட்காந்துருக்காது. என்னையா உன் சங்கையில் தெரிஞ்சு வச்சு என்னன்ற மெழுகுவத்தி எதுல செய்வோம்? மெல்லுல செய்வாங்க, கொசுவத்தி கொசுல செய்வாங்க. சரி உனக்கு இன்னொன்னு சொல்றேன், ஊதுபத்தி பத்தில செய்வாங்க. ஊதுல செய்வியா? ஊதுல செய்வாங்க. செய்ய முடியாது. ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், ஓடுனா வேணாம். அங்க போனேன்னா காலையில இப்படித்தான் வருவேன். வேண்டாம் குடுக்கல கம்புக்கு வர மாட்டேன், வர்றவங்க விட்ட மாட்டேன். சண்டையில சாகணும். முறையில சாவியா அத நீயே கத்துற வாயில தேய்ச்சி விட்டுவா நம்மதியோட 3 ஓட்டு நல்ல செத்தாரு. என் தாய்மார்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். எல்லாரும் ஜோடா கைதுட்டுங்க. ஏன்னா நாகரிகமா பேசி உங்களை சிரிக்க வைக்கணும், அதான் மிகப்பெரிய விஷயம். நாடுனா மலை மலைன்னு திரும்ப என்னைய கொண்டு இழுத்து விட்டுருவோம். சும்மா நான் படுத்தா படுப்பேன். என்ன மூட் ஆயிட்டியா? என்ன சொன்ன படுத்து ஆடுவேன்னு சொல்லுவாங்க. ஆட்டத்து காட்ட பேச்சு 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 ஆட்டப்படுவது அம்மா ஆடுறதுக்காக அம்மா நீ என்ன கபடி ஆடுறியா? எல்லாமே உண்டு. நான் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பண்ணுவேன். மிகப்பெரிய இருக்கேன் நான். ஐயா நீதான் எப்படா பிடிப்பான்ல எதிர்பார்க்க. ஆமா ஆமா உனக்கு ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் இருக்கு, ஊருக்குள்ள நீ இருக்கு, ஊருக்குள்ள நீ இருக்கு. உன்ன போல பேரழகி, உன்ன போல பேரழகி, உன்ன போல நாட்டுக்கட்டு, உன்ன போல நாட்டுக்கட்டு. நான் அந்த ஊரியலுக்குள்ள காணலையே. ஊரியலுக்குள்ள காணமா? என்னை பத்தி தெரியல. என் பவுடலிக்கு கொண்ட காணா உங்க தலை நான் தானே நன்னே சரியில்லை போட்டுருக்கு. என்னை பத்தி சங்கத்துல கேட்கலையா நீ? நேரம் தான் சரியா இருக்குது. நானாச்சும் 3 மாசம், நீ 8 மாசம் முழுகாம இருக்குது. 9 ஏன் குறைக்கிற? என் ஓட்டைய சொல்றேம்மா, உனக்கு 11 எனக்கு 9 ஓட்டை. ஓட்டோர வீட்டுக்காரி, ஓட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. காமாலைக்கு ரொம்ப நல்லது. சுகரே வராமா, சுகரே வராதுங்க. நல்ல மலைக்கு மாலை போட்டு போறோம். சரி பஞ்சாமிரதம் வாங்கி என்ன பண்ணுவோம்? நக்குவோம். நாட்கோட் தமாக்கா. தேனை வாங்கி நக்குவோம். நாட்கோட் தமாக்கா. செல்போன்ல படம் பார்த்திருக்கியா? நான் பார்த்ததில்லைங்க. ஒரு ஐஸ்கிரீமா ஊத்திருப்பாங்க. ஏன் ஸ்டைலே வேற. நம்ம குழப்பம். நான் நிக்கட்டுமா போகட்டுமா போகட்டுமா? உரச்சடிக்கு சின்ன குட்டி, உரச்சடிக்கிற சின்ன குட்டி. ஐயா நாலு கோயிலுக்கு வீட்டுல ஒழுங்கா சுடுதண்ணி இல்ல, அது வேண்டிய இல்ல. முதல்ல வந்து போய்தான் நடக்கு. ஒரு 6 புண்ணு வெட்டுக்காயம். விளக்கமாறு வெளியே எடுத்து போய் யாங்க
பாட்டுக்கு ஹார்மோனியம் பின்பாட்டா முன்பாட்டா பின்பாட்டுங்க. அப்புறம் நாம என்ன சரி ரெண்டு பழமே போதியா போன பழம் அப்படி இப்ப ஸ்ப்ரே வச்சிருக்கேன் நாக்கு தள்ளி ஜிங்கா போட்டு ஒண்ணு ஒண்ணு வேலை செய்யும். காலையில வந்து போக மாட்டேன் முதல்ல செஞ்சாங்க அப்புறம் பார்த்தாங்க. ரொம்ப ஆலமரம் இது ஆலமரம் அதுல வாதானே ராமலிங்க ஐயா நீங்க தானா? அடி பொத்தவட பொத்தவட மூக்குத்தியாம் ஒத்தக்கல்லையா மாத்திட்டாங்களா? ஆமா மாத்திட்டாங்க. சொல்லலாம் இல்ல. ஐயோ அடி ஒத்தக்கல்லு ஒத்தக்கல்லு அது பொட்ட கொஞ்சம் அது சேவல் வேணும்ல. சேவல் வேணும். அது கொண்ட சேவல் தான் தெரியாது. கொண்ட சேவல் ஆனா கொண்ட வருஷு அந்த பிள்ளைக்கு அதுக்கே தெரியும். என்ன தன்னானே தன்னானே
என்ன நினைக்கிறீங்க? ஏதோ குளிக்க போறான்னு நினைக்கிறீங்க? சரி, நல்ல அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பா பண்ண முடியாது. பெண்களுக்காக தான் நாடகமே. அதனால அவங்க ஒத்துக்கிட்டா போதும். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கு. அண்ணே, சொல்லுங்க. இந்த குடத்தை தலையில தூக்க கூடாது, தோளில தூக்க கூடாது, அப்புறம் இடுப்புலையும் தூக்க கூடாது, இப்படிங்க கையிலையும் தூக்க கூடாது. அப்புறம் எதுல தூக்குறேன்னு கேக்குறீங்களா? ஆண்டவன் ஆய கொடுத்தது எதுக்கு? போடா இழுச்சப்பல. அதனாலதான் கொண்டாட்டி ஒண்ணு விட்டு போயிட்டான். சோறு மட்டும் திருட்டு இருந்தா போதும். ஐயா திருட்டு தூங்குனா எந்த கும்பா 3 போய் இப்ப 4வது ஒரு இடம் செத்துறான். சரி, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா மாமா வாங்க மாமா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா கைதிட்டு வாழ்த்தி அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். பாப்பா மாமா இவ்வளவு குடத்தையும் வயல தூக்குறேன்னா தெரிஞ்சுக்க. மாமா நான் தூக்குவேன்னா பாவாடை அவுக்கணும். எனக்கு பொம்பளை ஆசையா கீழே விட நான் தூக்குறேன் மாமா. இப்ப நீ பேசாம இல்லைன்னு வச்சுக்க 3 ஓட்டு பேசாம இல்லை. அதனால உங்க மேல காதல். ஏன்னா பூவும் பொண்ணு ஒண்ணு. பூவை கசக்கலாமா? பெண்களை கசக்க கூடாது. அப்புறம் பக்கத்து இருக்கிற மட்டும் கசக்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய மனசு கசக்கூடாதுமா. வாழ்ந்தா பொண்ணு வாழாட்டி மண்ணு. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல இல்லங்க. அதனால எல்லாம் தொங்கிருக்கும்ல. தாலிதான். ஆமா, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா தான் தொங்குது. சரி, எங்களுக்கு அப்படியா? என்னையா முகம்தாமா. முகம் குழந்தையா இருக்கும்போது லேசா தொங்கும். சரி, கொண்டு பள்ளிக்கூடத்துல செத்து விட்டுருவாங்க. நல்லா வாங்கணும்ல, கொஞ்சம் கீழே தள்ளி. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நல்ல ஒரு வாங்கணும்ல, அப்ப தொங்கும் பாரு. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மிகப்பெரிய தொங்கல். காதல் 3 காதல். என்ன காதல்? ஒண்ணு நல்ல காதல், இன்னொன்னு கள்ள காதல், இன்னொன்னு காக்கா காதல். எப்படி அது? நல்ல காதலா என்ன? என்னது? புருஷன் வேலைக்கு போகும்போது கொண்டாடி சொல்லுவா, எப்படி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அது நல்ல காதல். இது நல்ல காதல். சரி, கள்ள காதல்னா புருஷன் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுவா, எப்படி போயிட்டாரு வாங்க போயிட்டாரு வாங்க. இது வந்து கள்ள காதல். காதல் காக்கா பீ மாதிரி எப்ப எவன் தலையில் விழுகும்னே தெரியாது. ஆனா அவங்க காதல் எப்படி இருக்கணும்? ஒருவனை கொடுத்தி. ஆமா, அதான் உண்மையான காதல். எப்படி? என்ன காதல்? கோடி அருவி. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அத தேடி உசுர முட்டுதே ஒன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவரே, மனசோடு துணை போட்டு எனையே கண்டவளே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அதை தேடி உசுர முட்டுதே ஒன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவரே, மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவளே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. கோடி
கைதட்டி வாழ்த்தி அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மாடிக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக அன்போடு அழைக்கின்றார்கள். உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மாடிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். உங்களுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்? என்னுடைய காதல் மாமா காதல சொல்லுவோமா? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி தெரியுமா? ஒரு 100 ரூபா விடுங்க அப்படியே உள்ள வச்சு பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் அன்பண்ணன் சமையல் மாஸ்டர் நல்லவர்கள் இருந்தது பூரா குடிச்சிட்டேன். இந்த காசுல இருந்தாரு. அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. மாமா என்னுடைய காதல் காதல் ஏன்னா 2 காதலையும் பண்ணிடுவோம். எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் எதுக்கும் செடி வரும். இயற்கஞ்செடி இயற்கை போடு ஜெயமானே முருகஞ்செடியை போல ஒரு தவச்சேனே நானே நாளென்ன பொழுதென்ன பரத்தான் விழுதென்ன நாடத்தான் ஏதோ எம்மனதானா நினைச்சு வீணா துடிக்குது. இல்ல வீட்டு யாரும் வந்துருச்சு அவங்களுக்கு காரணம்